ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு எனக்கு லெக்சர்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது. அதாவது என்னோட பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து லீகலைஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கன்ஸ் இங்கே வந்து லீகலைஸ் பண்ணணுமா? அங்கே நம்ம அப்போஸ்டைல் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே லீகலைஸ் பண்ணி எடுக்கணும். அது எனக்கு ஒரு 2 days முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அதை லீகலைஸ் பண்ண போகிறேன். அண்டு அதோட நான் இங்கே எப்படி வந்தேன், அதாவது அங்கே ஸ்ரீலங்காவில் ஏர்போர்ட்டில் ஏறி இங்கே எப்படி வந்து சேர்ந்தேன் என்ற ஸ்டோரியை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். வாங்க அப்போ போய்கிட்டே சொல்கிறேன். ஓகே, போகும்போது சொல்கிறேன்னு சொன்னேன், பட் அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ நான் அதை ஆரம்பத்தை இங்கேருந்து சொல்கிறேன். லைக் எனக்கு 6:45 29th, ஆமாம் 6:45 AM 29 செப்டம்பர் ஃப்ளைட். எனக்கு தெரியும் தானே, நம்ம தமிழாக்கள் நம்ம ஒரு 3 hours முன்னாடியே போயிடுவோம். அதில் நாங்கள் ரொம்ப கூட தமிழ், அதனால நாங்கள் 6 hours முன்னாடியே போயிட்டோம். சரியா? அப்போ அங்கே போயிருந்து ஏர்போர்ட்டில் கொஞ்சம் தூங்கி கிடந்து அப்புறம் 6:45க்கு ஃப்ளைட் வந்துடுச்சு. எங்களது கேட் ஓப்பன் பண்ணிட்டான். அப்போ நானும் போனேன். போய் செக்இன்லாம் பண்ணி ஒரு மாதிரியா போய் உட்காந்துருந்தேன். திரும்பி பிளேனில் ஏற்றுனாங்க. நீ அதுக்கு இடைக்குள்ள நிறைய அழுகைகள், நிறைய கவலைகள், அப்படித்தான். சரியா? அப்புறம் எனக்கு வந்து மொத்தமாக 11 hours ட்ராவல். ஸோ எனக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து ஃபர்ஸ்ட் இடைக்குள்ள ஒரு டிரான்சிட் இஸ்தான்புல்ல, அப்புறம் அங்கேருந்து லட்வியா ரிகாக்கு. சரியா? அப்போ நான் என்ன பண்ணேன், போய் ஏறி இருந்தேன். ஃப்ளைட் எடுத்தோடனே நமக்கு தெரியாதா, அந்த ஃப்ளைட்டில் முன்னுக்கு ஸ்க்ரீன் இருக்கும், ஹெட்ஃபோன்ஸ் தருவாங்க. ஸோ அதை போட்டுட்டு தமிழ் ஆப்ஷன் இல்லை படம் பார்க்குறதுக்கு. ஸோ டர்க்கிஷ் ஏர்லைன் தானே. அப்போ ஏதோ ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு, என்னென்னு மறந்துட்டேன். சரி, ஏதோ ஒரு கார்ட்டூன், அதைத்தான் போட்டு நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு தந்தாங்க. லேண்ட் ஆக போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நானும் இறங்கிட்டு இஸ்தான்புல். நான் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த இஸ்தான்புல் ஏர்போர்ட், அதனடா அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கீங்க, என்னத்துக்குடா? என்னை போல யாராவது வந்தால் எப்படா கண்டுபிடிப்பாங்க? எந்த கஷ்ட காலத்துக்கு இன்றைக்கி மழை பெய்யுது. ஸோ எனக்கு பஸ்ஸில் போக முடியாது, அதனால நான் காரில் போகிறேன். ஓகே, ஸோ கார் வந்துடுச்சு. நான் இப்போது காரில் போய்கிட்டு இருக்கேன். நான் ஏன் குசு குசுன்னு பேசுகிறேன்னா, இங்கே வந்து ஓடி வந்து கிடைக்கிறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற, சத்தமாக பேசினா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நல்லா குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். வெளியில் கிளைமேட் நல்லா தான் இருக்குது, பட் என்கிட்ட கூட ஒரு மாதிரியா நம்ம எடுத்தாச்சு. அதை லீகலைஸ் பண்ணி அப்புறம் அந்த கதை அரவாசியில் விட்டுட்டேன்ல, அது என்னத்துல சொன்னேன், அந்த இஸ்தான்புல் ஏர்போர்ட். சரி, அந்த இஸ்தான்புல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய இல்லை, ரொம்ப பெருசு. சரி, அப்போ நான் போகிறேன். போய் லைனில் நிற்க, எனக்கு முன்னுக்கு 30 பேர் நிற்கிறாங்க. அப்போ போயிட்டு டிரான்சிட் மேலே போட்டிருக்கு, போய் நிற்கிறேன். திரும்ப ஒவ்வொருவராக போகிறாங்க. சரி, நான் கவுண்டருக்கு போனேன். பாஸ்போர்ட் எடுத்து நிட்டுனா ஸ்ரீலங்கன் என்ன கேட்டேன். ஸ்ரீலங்கன் யா என்ன, உங்களுக்கு இந்த கவுண்டர் இல்லை மகள், அங்கால போங்க. அப்போ நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினேனே. அப்போ நான் என்ன பைத்தியமானி? எனக்கு இது கிடைக்கல 2.5 hours தான் இருக்குது. ஸோ நான் போகிறேன். திரும்ப அடுத்த டிரான்ஸ்லேட் போனால் அதுக்கு முன்னுக்கு ஒரு 15 பேர் நிற்கிறாங்க. டிரான்ஸ்லேட்டில் இருந்து லக்கேஜெலாம் இது பண்ணிட்டு போகிறேன். போயினா அது உள்ள பெரிய ரொம்ப பெருசு கடை, அது இது எல்லாம் இருக்குது. அப்புறம் தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். போனேன்னு ஒரு போர்டு வந்துச்சு. அப்புறமா பார்த்தேன், லைக் லெஃப்ட் சைட் கொஞ்சம் கேட்ஸ் இருக்குது, ரைட் சைட் கொஞ்சம் கேட்ஸ் இருக்குது. அப்போ அதை நான் தேடுறேன். எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது, அப்போ நான் கண்ணாடி போடலை. ஏன்னா ஸ்டைல் நமக்கு. சரியா? உன்கிட்ட இப்போது நான் கேட்டேனா கேட்கலையே. அந்த பைத்தியம் நான் கேட்குறதுக்கு முதலே வந்து ஐ வேர் ஐ கோயிங் எனக்கு கேட்டுச்சு. சரி, அப்போ நான் சொன்னேன் லட்வியா ரிகா கேட்டுச்சு. ஆமான்னு சொல்ல ரைட் சைடு கேட் நம்பர் 9 என்று சொல்லி. அப்போ நானும் சரி அந்த நாய் சொல்லுதே சரியா தான் இருக்கும் சொல்லிட்டு நடக்கிறேன். அங்கால அது ஒரு 30 minutes நடக்கிறேன். தொண்டை தண்ணி எல்லாம் காயுது. அதுக்குள்ளே மனசுக்குள்ளே தோணுது, ஒரு காஃபி வேண்டி குடிப்போமா, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி வேண்டி குடிப்போமா என்று சொல்லி. பட் சரி போய் சேர்ந்துடலாம், டைம் இல்லை என்று சொல்லிட்டு போனால் அங்கே போயிட்டேன். G9 கேட், தொங்கல் கேட். அப்போ அங்கே போயிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாரும் இருக்காங்க. பட் மனசுக்குள்ளே என்னடா இதில் ஒன்றும் டர்க்கிஷ் ஏர்லைன் போடலையே என்ன போட்டு அவள்கிட்ட போய் பாஸ்போர்ட்டை கொடுத்து டிக்கெட் பண்ணிட்டேனா, இது வேற ஏர்லைன்மா, ஓ ஏர்லைன் இந்தா இருக்குன்னு அந்த கண்ணாடி வழியாக அந்த காட்டுனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அது இப்போ நான் இன்னும் ஒரு 1 kilometer நடக்கணும் என்னோட ஆப்போசிட் சைடு. எனக்கு கதி கலங்கிட்டு அப்புறமா ஓடுறேன்.
என்ன லக்கேஜ் எடுத்துட்டு ஏர்போர்ட்ல அந்த குளிர் அந்த ஏசிக்குள்ள எனக்கு வேர்த்து ஒழுகுது. ஓடுறேன், பார்த்தா ஓடி போனேன்னு இந்த பார்த்து போர்டு வந்துச்சு. அதுல போடி லாஸ்ட் இருக்கு. அப்ப ஸ்டார்ட்னு போட்டிருக்கு. அப்ப நான் ஓடுறேன் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு முடியல, கால் கை எல்லாம் நின்று நோடுறேன். அந்த ஏர்போர்ட்ல எல்லாரும் என்ன பைத்தியக்காரி மாதிரி பார்த்தாலே. சரியா, அப்ப நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் நின்றுட்டேன். என்னால் முடியல. நின்றுட்டு இந்த ஃப்ளைட்டு போனா போகட்டுமே எல்லாம் யோசிக்கும். கண்ணால தண்ணி வருது எனக்கு. அப்போ திரும்பி ஒன்று பார்த்தா G9 அந்த அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு G9 அடுத்தது அது வந்து G11 கேட். அது அந்த தொங்கல்ல இருக்கு. எனக்கு என்னடா வாழ்க்கை என்ற மாதிரி ஆயிட்டு திரும்ப ஓடுறேன். அந்த போன க்ளோஸ் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ற போர்டு வைக்கிறாங்க. எனக்கு தெரியுது. பேக் அவடத்துல எனக்கு தெரிஞ்சு போட்டு ஓடி போய் பட் அவளுக்கு விளங்கிட்டு நான் இதுதான் ஓடி வரேன். திரும்பி என்ன உட்கார வச்சு அவள் ஒருத்தி நின்றாள். நினைக்கிறேன் அவள் உட்கார வச்சு எனக்கு தண்ணி வந்து என் பேக்கை யாரையோ விட்டு அனுப்பி எடுத்துட்டு வர சொன்னாள். எடுத்துட்டு வந்துட்டு அந்த லாஸ்டா அந்த பிளேன்ல நான் தான். ஒரு மனுஷன் எவ்வளவு அடியத்தான் தாங்கிறது. இதெல்லாம் என்ன பிரமாதம் இன்னும் இருக்கு. சரியா, அப்புறம் அந்த ஃப்ளைட்ல எடுத்து அது 3 hours ஃப்ளைட். அதுலேயே ஒரு கன்றாவியா ஒரு சாப்பாடு தந்தானல், காஃபி தந்தானல், ஒரு சுகர் பேக்கெட் தான் தந்தானல். திரும்ப கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கேட்கல. சரியா, அப்புறமா வந்து இறங்கினேன். ஓகே, லத்வியா ரிகாக்கு 6:30 PM வந்து லேண்ட் பண்ணிட்டு திரும்பி ஒரு மெதுவாக நடந்து அந்த இமிக்ரேஷனுக்கு போனேன். போகும்போது அவள் இருக்காளே, ஏதோ நான் அவளோட நாட்டுக்கு ரிஃப்யூஜியா வந்த மாதிரியே நான் ஒரு ட்ரீட் பண்ணினாள். சரியா, ஏன்னா நம்மளோட ஸ்கின் கலர் அப்படியே. அப்போ அதை காட்டு இதை காட்டு எல்லாத்தையும் காட்டு. நீ ஏன் விசா வந்து இவ்வளோ நாள், விசா வந்து ஒரு 2 weeks நான் வந்துட்டேன். சரியா, அப்போது திரும்பி அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என் ஃபோன் ஆஃப் ஆக போகுது. திரும்பி ரெண்டல் அக்ரிமெண்ட்டை காட்டு என்றால் ஃபோனில் எடுத்து காட்டுனேன். அங்கே குத்து என்ன உள்ளுக்குள்ளே பேசினால் பேசி போட்டு சரி யூ மேக் கோ என்றால் நானும் வந்துட்டேன். வந்து லக்கேஜ் எடுக்கும்போது டைம் 7:30. அந்த லக்கேஜ் அங்கேருந்து இந்த சாமான் சக்கட்டெல்லாம் பேக் பண்ணும்போது எனக்கு தெரியலை அது தூக்கி சாத்த வேண்டியது நான் தானேன்னு. அது நான் தான், எனக்கு தேவை. இனி அதில் நிறைய ஆம்பளை நிற்கிறாங்க. நானும் அதை தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் ஹெல்ப் பண்ணுறானே இல்லை. சரி, யாரா நீங்கள், நான் ஒரு சிங்க பெண்டா, நானே தூக்கிக்க வேண்டாண்டி தூக்கி ஒரு மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வெளியால் வந்தாச்சு. வெளியால் வந்து ஃபோன் ஆஃப் ஆக போகுது. இப்போ சார்ஜ் போடணுமே, இல்லாட்டி ஒன்றும் நொட்ட முடியாது என்னால். அப்போ சார்ஜரை தேடுனா அது வந்து அந்த அடாப்டர் வேணும். ஒன்றுலைன் அந்த ஐஃபோன் ஒரிஜினல் சார்ஜர் மாதிரி இல்லை. எந்த ஆண்டவரே எம்பிட்டு நான் எவ்வளோ தான் தாங்குறது. சரியா, திரும்ப மேலே சார்ஜர் வேண்டிடுவோம் தேடுனா அங்கே சார்ஜர் கடையே இல்லை. சரி, நான் தேடி திரிஞ்ச பார்த்து ஒரு வெள்ளைக்காரன் பார்த்துருப்பேன். இந்த பிள்ளை ரொம்ப நேரமாக அலையுது என்று சொல்லிட்டு இங்கே வாமா உனக்கு என்னம்மா வேணும் கேட்டேன். எனக்கு சார்ஜர் வேணும்னு சொன்னேன். நான் இங்கே ஒரு 15 minutes வெயிட் பண்ணுவேன், அது வரைக்கும் போட்டுட்டு தாண்டு. நல்ல மனுஷன் தந்தான்னு கொஞ்சம் போட்டுட்டு இருந்துட்டு வீட்டெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டேன். நான் சொல்லலை இப்படியெல்லாம் ஆச்சு, நான் போர்டிங் லேட் ஆகிட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க தானே சொன்னால் சொல்லலை. சார்ஜெல்லாம் போட்டுட்டு இங்கே இப்போ நம்மட ஊரில் ஊபர் பிக்மி மாதிரி இங்கே போல்ட் அண்ட் ஒரு இது இருக்குது. அப்போ அதில் தான் நான் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறேன். நான் சரியாக புக் பண்ணும்போது ஒரு 7:45 இருக்குது. ஃபோன் சார்ஜ் ஏறிட்டு ஒரு 15% ஏறிட்டு அவனு போயிட்டா. நான் போடுறேன். 9:30 வரைக்கும் எனக்கு ஒரு டாக்ஸியும் கிடைக்கல. இருட்டிடுச்சு. நானும் வெயிட் பண்ணுறேன். என்னடா பண்ணுறது, ஒரு மாதிரி அந்த ஹோப்பே இல்லாத மாதிரி நான் சரியான மாதிரி உடைஞ்சிட்டேன். அது என்ன சொல்கிறேன்னே எனக்கு தெரியலை. அப்புறம் சரி வராது, யாருடா நமக்கா இங்கே வர போகிறான், என்னையாவது பண்ணி நாம தான் போகணும், வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் தள்ளிட்டு வெளியால் பார்த்தேன்னு ஒருத்தி வந்து போய் அவளோட கண்ணாடியை திறந்த அவள் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டேன். அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏண்டா. திரும்பி அவளுக்கிட்ட சைகையில் காட்டி ஒரு மாதிரியா அவளுக்கு புரிய வச்சு இந்த அட்ரஸ் கொண்டு போய் சொன்னேன். அப்போ அவள் சொன்னாலும் 20 euro. எனக்கு அந்த ஆப்பில் 12 euro தான் காட்டுனேன். சரி பாடி நீ எனக்கு காசெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், என்ன கொண்டு சேர்த்துருதாயி என்று சொன்னேன். திரும்பி ஒரு 15 minutes நான் போயிட்டேன். அப்புறம் போயிட்டு பார்த்தா அவளை என்ன கொஞ்சம் தள்ளி இறக்கிட்டால் கொஞ்சம் ரிவர்ஸ் என்று சொன்னால் அவளுக்கு எடுக்க முடியாதான், அங்கே ஃபைன் அடிப்பாங்க என்று சொன்னேன். அப்போ ரிவர்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டால். அப்போ திரும்பி நான் என்ன செய்யணும், லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு அந்த 2 லக்கேஜ் என் 2 கையாளுக்கிட்டு ஹேண்ட் லக்கேஜ் ஒன்றுக்கு மேலே வச்சு ஹேண்ட் பேக்கு லேப்டாப் பேக்கு அந்த அகதிகள் எல்லாம் அந்த மொத்தமாக தூக்கிட்டு ஒரு இடத்த போவாங்க, அதே மாதிரி தான் நான் இருந்தேன். சரியா, அதே தான். சரியா, போயிட்டு அந்த டோர் இது பண்ண டோர் வந்து புஷாக முடியும், அது ஊம்பி தள்ளணும். அப்போ இந்த சாமான்ல இறக்கி வச்சு அதை உள்ள அப்படி தள்ளுறேன் ஒரு மாதிரி தள்ளிட்டேன். அங்கே போய் பார்த்தா இந்த இது வந்து 3rd floor லிஃப்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரி
வாடி விபு, இன்னைக்கு உனக்கு என்ன சொல்றது என்ன சொல்றேனே தெரியல. அப்போ ஒரு மாதிரியா இந்த பெரிய லக்கேஜில் வச்சுட்டு ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போய் கதவை திறந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போனேன். நாங்கள் யாரும் இல்லை, இருட்டு கும்பம். எனக்கு அந்த அந்த இங்க இருக்கிற கட்டுடங்கள் நான் இந்த பழைய இங்கிலீஷ் பேப்படங்கள்ல வர கட்டுடங்கள் சரியா, நம்ம நடந்து போனா சென்சார்ல தான் லைட் பட்டும். 10 மணி ஆயிட்டு சென்சார்லாம் லைட் பட்டும். அப்படியே அந்த ஹொரர் மூவி சீன்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரின்னுட்டு அப்பார்ட்மெண்ட் திறந்து அதில் கொண்டு வச்சுட்டு இதை தூக்குறேன். ஒரு லக்கேஜ் 23 கிலோ தூக்கிட்டு கொண்டு போல 3 மாடி தூக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டேன். கடைசி லக்கேஜ் தூக்கல எனக்கு ஏலா அந்த மடலுக்குள்ள தண்ணி நிக்குது. எனக்கு முட்டா விழுந்து அழுவேன் நான் சரியா. அப்ப விழுந்து அழுந்துருவேன் போல இருக்கு. திரும்பி அதை தூக்கிட்டு போற ஒருத்தன் வந்தான். யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்தேன். அடிக்கிற காத்துல நானே பறந்துருவேன் போல இருக்கு காய்ஸ். என்ன பண்றது? இப்ப இந்த வீடியோ இல்ல ஆடியோ கொஞ்சம் ஒழுங்கா கேட்காது, பட் வீடியோ நல்லா தான் இருக்கு. அந்த மித்த கதையை உங்களுக்கு நான் உள்ள போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து சொல்றேன். இங்கே இப்போ வந்துட்டேன். பார்த்தா இந்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் பண்ணுற அந்த பண்ணாட வரல. என்னோட அவசரம் புரியாமல் இவள் இவளையில என்ன விளையாடிக்கிட்டு இருக்காளுகள். என்ன ஒவ்வொரு ஒரு இடமா அலைய வைக்கிறாளுகள். இது என்ன பண்ணுறது? வந்து தொலைச்சிட்டமே. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணத்தான் வேணும் சரியா. உங்களுக்கு வாங்க இந்த மிச்ச கதையை சொல்கிறேன். அப்போ இதில் விட்டேன். திரும்பல மேலே ஒருத்தன் வந்தானா, அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நான் என்ன பண்ணேன்டா, என்ன சொல்கிறதுன்னு, கேன் யூ ஹெல்ப் மீ டு கேரி திஸ் பேக். அந்த பேக் அது நான் சொல்லி முடியலை. அவன் என்ன பண்ணினான்னா, ஐ திங்க் ஹீ டசன்ட் நோ இங்கிலீஷ் ஆர் சம்திங் லைக் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். என்னடா இங்கே எனக்கு அந்த நான் கொஞ்சம் ஃபிசிக்கலாக உடைஞ்சிருந்தேன். அந்த நாய் இப்படி பண்ணினதுமே எனக்கு என் கண்ணில் இருந்து ஆறு தேங்கி நின்றது. அப்படியே பொல வழிய தொடங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து, அம்மா எனக்கு தெரியலை, எனக்கு இப்போ டிக்கெட்டை போடு, நான் வரப்போகிறேன், எனக்கு என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நான் அழ தொடங்கிட்டேன். அப்புறம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எடுத்து சொன்னான், இப்படி அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்ற மகன் அங்கே இருக்கான்னு சொல்லி திரும்ப அந்த அண்ணாக்கு எடுத்து என்னெண்டா ஜோக் இப்போ என்னோடய ஃபோன் ஆஃப் ஆக போகுது. ஐ டோன்ட் ஹாவ் அ ஸ்ட்ரென்த் டு கோ அவுட். என்னால் வெளியில் போய் அந்த சார்ஜர் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்னால் முடியலை. அப்போது அந்த அண்ணாக்கு தவிர ஃபோன் பண்ணி சொன்னார். அவருக்கு டக்குன்னு என் ஃபோன் வேறு ஆஃப் ஆக போகுது. அவருக்கு அனுப்பி திரும்ப அந்த அண்ணா ஒரு ½ அன் ஹவரில் வந்தேன். அந்த அண்ணா தமிழில் பேசும்போது அது நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு. நான் கூட்டிகிட்டு போய் சார்ஜர் வேண்டி தந்தார். அப்புறமா நான் என் பாட்டுக்கு என் வேலையை செய்ய தொடங்கிட்டேன். இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து அட்வைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, பட் நான் எனக்கு நடந்ததை வச்சு சொல்கிறேன். இப்போது எல்லாருமே ஒரு 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 நிலைமையில் நீங்கள் எல்லாருமே உங்களோட வேர்ஸ்டான ஒரு நாள் ஒன்று வரும். அதை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவன் என்ன தப்புனாலும் உங்களுக்கு அது இதாகாது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய செருப்படி இங்கே நடந்திருக்கு சரியா, நடக்காமல் இல்லை. பட் ஐ லைக் திஸ் கண்ட்ரி ஓகே. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கே ஏன் வந்தேன், இங்கே என்ன வாரத்தால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இங்கே சர்வைவ் பண்ண முடியுமா, அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் நான் சொல்வேன் சரியா. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கேர்ளோ பாயோ, உனக்கு இப்போ நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த செருப்படியெல்லாம் உனக்கு சுற்றி விடும். 360 வாயிலே உனக்கு செருப்படி விடும். அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இங்கே யாரும் நம்மளை கணக்கெடுப்பாங்க, பட் அவன் நமக்கு சோறு போட போகிறதில்ல. நீ தான் உனக்கு உழைக்கணும், நீ உழைச்சி நீ தின்னணும், புரியுதா? ஓகே. இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, பிடிக்கலாட்டியும் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே. இதுதான் என்னோடய 3rd vlog. பார்த்துக்கிட்டு லைக்கை போட்டு தொலைங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வரும், இதுலையாவது நான் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் உண்மை. அதனால தான் தொடங்கினேன். அண்ட் நான் சும்மா இருக்கேன், வெட்டியாக இருக்கேன், எனக்கு சும்மா இருக்கா இருக்குது, அதனால தொடங்கினேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல் ஓகே. பாய், டேக் கேர், ஐல் see you soon.